ஹே நண்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரிகர் அஃபெக்ட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு ரிவ்யூவாக சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட அது ஒரு மாதமாக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த யூஸ் பண்ண என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஏர்பாட்ஸ் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், நீங்கள் எதுக்காக வாங்கலான்னா, நல்ல சவுண்டு குவாலிட்டி, 800 ரூபாய்க்கு ஒரு நல்ல பேஸ் இருக்க ஹெட்செட் அதை சொல்லலாம். ப்ராடக்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருந்துச்சு. 800 ரூபாய்க்கு நல்ல லப்பர் குவாலிட்டி, அதாவது ஒரு ப்ரீமியம் லப்பர் குவாலிட்டி. அது லப்பர் மட்டுமே எனக்கு உண்மையை சொல்லணும்னா ஃபீல் ஆகவே இல்லை. இன்னொன்று வந்து கேமிங்க்கு வாங்கலாம். கேமிங்க்கும் அந்த ஏர்பாட்ஸ் அட்டகாசமாக இருந்துச்சு. தனியாக கேமிங் மோடும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எனக்கு 6 to 7 ஹவர்ஸ் நின்றுச்சு. என்னதான் இவ்வளோ நல்லது இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த ஏர்பாட்ஸ் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், வாங்காதீங்க. ஏன்னா இந்த ஏர்பாட்ஸு காதில் மாட்டினா, என் காதுக்கு ஃபஸ்ட்டு மாட்டுறேன், எனக்கு சுத்தமாக ஃபிட்டே ஆகலை. காது டக்குன்னு விழுது. ஆனால் என் ஃப்ரெண்டு காதுக்கு நல்லாவே ஃபிட் ஆச்சு. ஒரு சில காதுக்கு ஃபிட் ஆகுது, ஒரு சில காதுக்கு ஃபிட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் என்னதான் ஃபிட் ஆனாலும் சரி, ஃபிட் ஆகலாலும் சரி, ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஏர்பாட்ஸை யூஸ் பண்ணால் காது வலி எடுத்துக்குது. நானும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, இன்னும் 2-3 பேருக்கும் கொடுத்து நான் யூஸ் பண்ண சொன்னேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணாலே அந்த ஏர்பாட்ஸ் நல்லாவே காதில் வலி எடுக்குது. அதே மட்டும் அதில் 360 டிகிரி சரௌண்டிங் சிஸ்டமும் ரேபிட் பேரிங்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது ஒன்றுமே எனக்கு தெரியலை.